வணக்கம் அவர்களை மீண்டும் ஒரு இனிய பொருளில் சாந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நான் இந்த ஃப்ரெக்ஸ் ட்ரேடிங் செய்ததில் வந்து இன்றைக்கு சுமாரான லாபத்தை எடுத்திருக்கேன். $12 வந்து இன்றைக்கு லாபம் எடுத்திருக்கேன். ஸோ $500 டிபாசிட் பண்ணி சேம் டே அதே நியர்பை $12 வந்து இன்றைக்கு ஃபஸ்ட்டாக எடுத்திருக்கேன் லாபமாக. ஸோ அது எப்படி எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். வந்து இது வந்து நான் எப்படி இதை செய்தேன்னு சொன்னால் அந்த ப்ரீவியஸ் லெவலில் சப்போர்ட் லெவலில் வச்சு எடுத்தேன். ஸோ அப்போ இந்த இடத்துக்கு வரைக்குள்ள நான் இங்கே ஒரு பை வாங்கியிருந்தேன். அதே மாதிரி வந்து இங்கே வரைக்குள்ள சேல் போட்டிருந்தேன் இந்த இடத்துல. அதே மாதிரி இங்கே வரைக்கும் வந்து இதே கொஞ்சம் வாங்க செக் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. பட் அதை கரெக்டாக வேலை செய்யுது. ஸோ இதில் வந்து ஈஸியாக நாங்கள் மணி மேக் பண்ணலாம். அப்போ நாங்கள் இந்த ப்ரீவியஸ் அண்ட் சப்போர்ட் லெவலை வச்சு எப்படி மணி எடுக்கிறதுன்னு தான் பிரச்சனை. பட் ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் உங்களோட மணி மேனேஜ்மெண்ட் நீங்கள் படியாக ஃபாலோ பண்ணணும். அப்படி மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்படி ஒரு 2 லைன் அடிங்க. ஸோ இந்த மார்க்கெட் எதை வச்சு பேசிக்காக ரன் பண்ணுது அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி வந்து இந்த மார்க்கெட் ரன் பண்ணுறது வந்து இந்த ப்ரீவியஸ் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவலில் வச்சு தான் ரன் பண்ணுது. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து ஒரு டார்கெட் வர மட்டும் நாங்கள் வெயிட் பண்ணோம்னு சொன்னால் நாங்கள் ஒரு கணிசமான அளவு லாபத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதிகமான யூடியூபர்ஸில் இருக்கிறாங்க காசு மேக் பண்ணலாமான்ட்டு. பட் இட்ஸ் ஓகே. ஆனால் என்னென்னா இது வந்து எங்களுக்கு ஒரு பெர்மனெண்ட்டான ஒரு ஜொப்பாக நாங்கள் வச்சுக்கொள்ளலாம். பட் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி இருந்தீங்கன்னு சொன்னால் எடுக்கலாம். பட் நான் அதை காட்டணும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு கிளியரான வீடியோஸ் போடுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ பேசிக் வந்து இன்றைக்கி இது ப்ரீவியஸ் லெவல். ஸோ இங்கே பாருங்கள் இதில் வந்து 2 லைன் போட்டிருக்கோம். இங்கே 1 அண்ட் 2வது டச்சிங் இங்கே இருக்குது. ஸோ நியர் பை ஹியர் அண்ட் 3rd வந்து இங்கே அடிச்சிருக்குது. ஸோ இப்போ இதை பண்ணணுன்னா கொஞ்சம் மேலே உயர்த்தி விடுங்க. பார்த்தீங்கன்னா 1 and 2 and 3 and 4 and 5 வந்து. ஸோ அது குட் ஐடியா. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 and 2 and 3 and 4 5 6 and 7. ஸோ அப்போ நான் இப்போ நெக்ஸ்ட் டைம் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கணும். கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் இங்கே கண்டிப்பாக இது கிட் பண்ணணும். இதை பிரேக் அவுட் பண்ணும்போது நீங்கள் வெயிட் பண்ணணும். இங்கே உடைச்சி அங்கே மேலே போகுதா அப்படி இல்லைன்னு சொல்லி. அப்போ மேலே போகாட்டி திருப்பி ரீடெஸ்ட் பண்ணி இங்கே வரும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து டேக் ஃபார்வர்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. பட் இதில் போகுது. பட் நான் வந்து ஹோப் பண்ணுறது வந்து இன்றைக்கு மார்க்கெட் வந்து மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கேன். இப்போ நான் இன்றைக்கு வந்து எடுத்த ரேட் வந்து ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இது கிடக்குது. பட் நான் வந்து அதில் உங்களுக்கு ஃபுல்லாக இப்போ $30 இருக்குது. ஸோ குட் டேஸ் இப்படி அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் இப்போ $13 டிபாசிட் பண்ணிவிட்டு அது $12 வந்து இல்லை நாங்கள் ப்ராஃபிட் எடுக்கணும்னு சொன்னால் அது சேம் அமௌண்ட் எடுத்துருக்கோம். வந்து இது ஹை ரிஸ்க். பட் நாலேஜ் தெரிஞ்சால் நாங்கள் எடுக்கலாம். பட் எனக்கு ஒரு நாள் இப்படி வருமானு சொன்னால் இல்லை. ஸோ இப்போ நானும் மிஸ்டேக் போடுறேன். ஸோ பாருங்கள் வந்து கண்டிப்பாக அடுத்த முறையில் பல வீடியோ போடுறேன் எப்படி டெக்னிக்கலாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே நன்றி. மீண்டும் சந்திப்போம்.